அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். யா அல்லாஹ், ஒரு புது வருஷம் பிறக்குது, இந்த வருஷத்துல என்னுடைய வாழ்வு தரமானதாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்வு அந்தஸ்தானதாக தரமானதாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கக்கூடாது? சராசரியாக இருந்து விடக்கூடாது. ஒவ்வொருத்தராலையும் அவரவர்களுடைய வாழ்க்கை அவரவர்களது துறை சார்ந்து அவர்கள் ஸ்பெஷல் செய்து கொள்ள முடியும். ரொம்ப படிச்சவரா இருந்தா அவர் அந்த வகைக்கு 4 பேரை படிக்க வச்சாருன்னு வைங்களேன், அவருடைய வாழ்க்கையை அவர் ஸ்பெஷல் ஆக்கிடலாம். ஒரு 4 நல்ல விஷயங்களை செஞ்சாருன்னா ஸ்பெஷல் ஆக்கிடும். கொஞ்சம் வசதி படைச்சவரா இருந்தா அவர் அந்த வகைக்கு அவருடைய வழியில அவருடைய வாழ்க்கையை அவர் ஸ்பெஷல் ஆக்கிக்க முடியும். பொது சேவைகளில் ஆர்வம் உள்ளவராக இருந்தா அவர் அந்த வகையில் அவரது வாழ்க்கையை ஸ்பெஷல் ஆக்கிக்கொள்ள முடியும். எதுவுமே இல்லைன்னு வைங்களேன், படிப்பு கிடையாது, செல்வாக்கு கிடையாது, காசு கிடையாது, எதுவுமே இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காமல் வாழ்ந்தால், சொந்தக்காரங்களுக்கு தொல்லை கொடுக்கறது இல்லை. சில பேர் இருப்பான், ஒன்னும் செய்ய மாட்டான், இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு மட்டும் முன்னாடி தேவையில்லாத பேசுறதுக்கு மட்டும் அப்படி இருப்பாங்களா? அப்படி இல்லாமல் இருந்தார். அப்ப கூட நம்ம வயது வரும்போது நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ஒரு நல்லா ஆளுங்க, தேவையில்லாத பேச மாட்டோம். கிடைக்குமா? ஒன்னும் செய்ய வேணாம், நம்ம ஒண்ணுமே செய்ய வேணாம். நாம இப்படி வாழ்ந்தால் கூட ஒரு சிறப்பான மரியாதை. அதனால நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமுக்கு இலக்கணம் சொல்லும் போது, முஸ்லிம்னா தொழுகிறவன், முஸ்லிம்னா கோபம் வைக்கிறவன், முஸ்லிம்னா ஹஜ் செய்யறவன் விளக்கம் சொல்லல. இன்னைக்கு இருக்கிற மற்ற சகோதரர்கிட்ட நீங்க முஸ்லிம்னா என்னன்னு கேட்டா அவங்க இப்படி விளக்கம் சொல்லுவாங்க. முஸ்லிம்னா 5 நேரம் தொழுவாரு, முஸ்லிம்னா 1 மாசம் நோன்பு வைப்பாரு அப்படின்னு மத்தவங்க விளக்கம் சொல்லுவாங்க. நம்ம ரசூலுல்லாஹ் அப்படி விளக்கம் சொல்லல. நம்ம ரசூலுல்லாஹ் எப்படி விளக்கம் சொன்னாங்க தெரியுமா? அடுத்தவருக்கு தொல்லை செய்யாதவர். அல் முஸ்லிமோ மன் சலிமல் முஸ்லிமோன மின் லிசானிஹி வ யதிஹி. இது நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கும். அதனால நம்ம வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துறதுனா என்ன? ஒண்ணு, நம்மளால முடிஞ்சது நன்மை செய்து தரத்தை உயர்த்துறது. ஒண்ணுமே செய்ய முடியாட்டி குறைஞ்சபட்சம் தொல்லை செய்யாமல் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான்.